எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் வந்து விஜய் சேதுபதி சார் அடுத்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு ஆவலோடு காத்திருந்த ஒரு மொமெண்ட்டு. ஸோ முன்னாடி ஆண்டவன் கட்டளை பண்ணியிருந்தார். ஸோ அதுவும் வந்து இப்போ கமர்ஷியலாக எல்லா தேட்டர்லேயும் செமையாக போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து தர்மதுரை. ஸோ அதுவும் வந்து ஒரு ஹிட்டான படம். ஸோ எல்லாமே வந்து கமர்ஷியல் சக்ஸஸாக இருக்குது. இப்போது ரெக்கார்ட் டீசர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தப்ப தெரிஞ்சது அடித்தா பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் விஜய் சேதுபதி சாரோட வேறு ஜேர்னலுங்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ இப்போ வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ லக்ஷ்மி மேனனும் இருக்காங்க. அவங்க நடிக்கிற எல்லா படமும் ஹிட்டுங்கிறது ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃபு. ஸோ ட்ரெய்லர். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ டு த ட்ரெய்லர். பட்டப்பல்ல நட்ட நடு ரோட்ல முத்துப்பாண்டியவே விட்டுட்டானே. யார் அவன்? அவனை அவன் மதுரை மண்ண தாண்ட கூடாதுடா. எங்க ஐயா மண்ண தூக்கிட்டு போயிட்டாங்க. அவன் மூஞ்ச மட்டும் நான் பார்க்கணும். விர்ரு 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 கிர்ரு 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 கிர்ரு. இந்த கையில காப்பு போட மட்டும் தான் அடிப்பானா என்ன? கையில் அடிமாடா விட சும்மா விர்ரு 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 காதல் செய். சும்மா கிர்ரு 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 கேரகவே. போன வேலையை மிச்ச மீதி இல்லாம முழுசா செஞ்சுட்டு அப்புறம் ஏன் போனுக்கு கூப்பிட சொல்லு. ஆக்சுவலி காலேஜ்ல சீன் போடுறதுலயே நான் தான் ஃபர்ஸ்ட். செம்மையா சீன் போடுவேன். ஐயோ ஆமாமா. நான் சீன் டேக் இட். டேக் இட்டா? டேக் இட்டா? சண்டை வேணான்னு சொல்றானா? அவனுக்கு சண்டை போட தெரியாம இல்ல, அதை விட பெரிய சண்டை வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். சிரிச்சுட்டே சொல்றேன், சீரியஸா செய்ய. பயப்படுறியா? பயம்னா போங்க சார். ஸோ யூஎஸ் ட்ரெய்லர். ஸோ கோலிவுட் வந்து விஜய் சேதுபதி சாரோட இன்னொரு ஃபேஸ். ஸோ இந்த ட்ரெய்லர் மூலமாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அட்டி செம்ம பட்டாசு கலப்புறாரு. ஸோ இந்த இடத்துலையும் வந்து அவர் முன்னாடி நடித்த படத்தோட சாயல் ஒன்றுமே கிடையாது. ஸோ நானும் அடிப்பேன், நானும் கமர்ஷியல் ஹீரோ அப்படிங்கிற நிரூபிக்கிற மாதிரியான ஒரு ட்ரெய்லராக இருக்குது பார்த்தோன்னே. பஞ்ச் டைலாக்கு. ஸோ குறிப்பிட்டு சொல்லப்போனால் 2-3 பஞ்ச் டைலாக்கு சொல்கிறாரு விஜய் சேதுபதி சார். ஓவராலாக பார்த்தா அடிதடி எல்லாமே வந்து ஸ்டார்டிங்லேயே கில்லி ரெஃபரன்ஸ் வருது. ஸோ அந்த ரேஞ்சில் வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. இவர் கேஎஸ் ரவிக்குமார். ஸோ அவர் நியூ அடிஷன் மாதிரி தெரியுது. நான் இப்போ தான் பார்க்குறேன் அவர் நடிகர் இந்த படத்தில். அப்புறம் வந்து லக்ஷ்மி மேனன் அவங்களும் நல்லா இருக்காங்க. கலாய்க்கிற மாதிரியான சீன்ஸ் நிறையா இருக்குது. ஃபாரின் லொக்கேஷன் இந்த படத்துக்கு பேர் பாராட்டிருக்கு விஜய் சேதுபதி சார் ஃபஸ்ட்டு டைமு. ஸோ காமெடிக்கு வந்து நம்ம சதீஷ் 2 பேரும் எப்படி டைம் அண்ட் டைலாக்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பஞ்ச் டைலாக்லாம் செம்ம சார். நீங்கள் பேசின பஞ்ச் டைலாக் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒன்றும் வந்து ஓவர் பந்தா அந்த மாதிரி இல்லாமல் கேஷுவலாக பேசுகிற மாதிரி இருக்குது பஞ்ச் டைலாக் பண்ணுறது. ஸோ வெரி குட் ட்ரெய்லர். ஸோ யூ ஆர் லுக்கிங் ஃபார் த மூவி சார். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் த மூவி. எல்லாருக்கும்